ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னா, ரோட் சைடில் கிடைக்கிற பேல்பூரி வீட்டிலே எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே டேஸ்ட்டு வீட்டிலே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா. புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். நம்ம காரத்துக்கோசரம் மின்ட் சட்னி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஸ்வீட் சட்னி பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிக்கலாம். 10 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளம்லாம் நல்லா கரையணும். பேரிச்சம்பழம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்குது, கிளறி விட்டுலாம். நல்லா திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சின்னு வந்துடலாம். ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற மின் சட்னியில் வந்து சில பொருட்கள் சேர்க்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேல்பூரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, அப்புறம் வந்து வேக வச்சுக்கிற உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பூரி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஓம் பொடி, அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, கொத்தமல்லி, எம்ச்சப்பழம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து பொரியை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். பூரியை உடச்சி சேர்த்துக்கலாம். நாலு பூரியை உடச்சி சேர்த்துருக்குறேன். பொடியை நறுக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்வீட் சட்னி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்சர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓம்பொடி சேர்த்துக்கலாம். பாதி எம்ச்சி பழத்தோட ஜூஸ் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
டேஸ்ட்டான பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.